நாங்கள் விளையாட போகிறோம், நீங்களும் வரீங்களா? இப்போ வா, படிக்க வேற நிறைய இருக்குடா. ரொம்ப நேரமாக படிச்சுட்டு இருக்கீங்கண்ணா, வாங்கண்ணா விளையாடலாம். சரி இரு வரேன். கேஸ் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கு, என்னன்னு பாருங்க. அப்படி எதுவும் தெரியலையேடா. சும்மா சொன்னேண்ணா, வாண்ணா கிரிக்கெட் ஆடலாம். டேய் நீ போட, நான் வரேன். இவனுக்கு வேற வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் விளையாட்டே இருக்கும். என்னடா பொறுமையாக ஆட மாட்டியா? ஹலோ, என்னடா காலையில இருந்து போனே பண்ணல? இப்போதான் எந்திரிச்சேன். ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போறேன் நான் அப்புறம் கால் அடிக்கிறேன். பை. ஏறா பேட்டா கொடு. கடைசியாக தானே வந்தேன், போய் ஃபீல்டிங் பண்ணுறான். டேய், கரெக்டாக அவன் இடுப்பு கிட்ட போடு, அவன் எனக்கு கேட்ச் தரணும், சரியா? கரெக்டாக போடு. டேய், என்னடா ஆச்சு? என்னாச்சா? தூக்கத்துலேருந்து ஏன்ச்சிட்டு என்னாச்சுன்னு கேட்குறேன். டேய், மாடியிலேருந்து கீழே வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு? மாடியா? என்னடா வளர? எனக்கு என்னாச்சு? இதெல்லாம் என்னன்னே புரியல. நான் கனவுல இருக்கேனா, இல்லைன்னா சுத்திட்டேனா? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? இவனுங்க யாருக்கும் நான் பேசுறது புரிய மாட்டேங்குது. எப்படா இருக்கு? நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கா? ஏய், டேஸ்டே தெரிலடா. எங்களுக்கெல்லாம் நல்லா தான்டா இருக்கு. டேய் உனக்கு டேஸ்ட் எடுதுல்ல? டேய் காலையிலேருந்து உளறிட்டே இருக்கான்டா. போதும்டா. யாரு ப்ரோ நீங்க? மச்சான் என்ன தெரியல. சும்மா தான்டா சொன்னேன், வாடா வாடா. டேய் வா மச்சான். எப்படி இருக்க? ஆனா நல்லா இருக்கேன்டா. நீ? நான் நல்லா இருக்கேன்டா. மச்சான் யார் அவன்? டேய் பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ரா. ஓகே ஓகே.
என்னடா கூப்பிட்டுருந்த? ஆ இது வந்து நம்ம எல்லாரும் கிரிக்கெட் ஆடின மாதிரி இருந்துச்சுடா. ஆனால் இங்கே யாருக்கிட்ட கேட்டாலும் அப்படிலாம் எதுவுமே இல்லைன்றாங்க. ஆனால் கிரிக்கெட் ஆடிட்டு இதோ இங்கே தான் கிரிக்கெட் ஆடிட்டு இங்கேருந்து கீழே விழுந்து நான் தூங்கிட்டேன், மயக்கமாயிட்டேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்க்குறேன், கிளாக் எதுவும் காணோம். அப்புறம் கண்ணாடியில் போகும்போது இப்படி நான் போகிறேன், கண்ணாடியில் நான் தெரியவே இல்லை. தெரிலடா, இல்லை இந்த பேய்ங்கெலாம் கண்ணாடியில் தெரியாதுண்ணே. ஒருவேளை நான் இறந்துட்டேனா இல்லை என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. நீ சைக்காலஜி ஸ்டூடெண்ட் தானே, உனக்கு ஏதாவது தோணுதா இது ஏதாவது மனசு பிரச்சனை அது மாதிரி ஏதாவது இருக்கு? நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஏதோ சிண்ட்ரமாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா ரீசெண்டாக கூட படித்தேன், அது காட்டேஜ் சிண்ட்ரோம். இது வந்து எப்படின்னா, ஒருத்தன் உயிரோட தான் இருப்பான், ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் இறந்துட்டு தான் தோணும். இந்த டிசீஸ் கூட வேர்ல்ட்லையே 0.2% தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கலாம் தான்டா சொன்னேன். நாளைக்கு வேறு காலேஜ் இருக்குது, வா சீக்கிரம் எஞ்சிக்கணும். டே காலேஜுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் வா. டே ஒரு சீக்கிரம் வாடா. நீரா தண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஓகேல, தலைலாம் பயங்கரமாக வலிக்குது. என்ன எழுந்திட்டீங்களா? எங்கடா போயிருந்த? பால் வாங்க போயிருந்தேண்ணா. காலேஜா உங்களுக்கு? ஆமாண்டா, காலேஜ் போகணும். உனக்கு செம் தானே, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். காலேஜ் இருக்குல்ல உனக்கு? ஆமாண்ணா இருக்கு. தெரியவா போகலாம். போகலாம். வரேன்டா. இந்தாங்கண்ணா. ஒரே குழப்பமா இருக்குடா. நான் மாடியில் பேசணும் இந்த டிசீஸ் பற்றிலாம். பொறுமையாக யோசிச்சு தெளிவாக சொல்லு. நம்மளாம் மாடியில் கிரிக்கெட் விளையாடின மாதிரி கனவு வந்துச்சுடா. ஆடின மாதிரியா? டேய் நிஜமாலே ஆடணுடா. விளையாடணுமா? அப்புறம் அதுக்கப்புறம் தான் நீ வந்து மாடியிலேருந்து கீழே விழுந்து உன்னை ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போகணும். இருடா, நான் உனக்கு நோட் எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பாக்ஸ் வந்து ரியாலிட்டி. நீ இப்போ நடுவில் பார்த்தது எல்லாமே இந்த க்ளவுடு, அதாவது ட்ரீம். அந்த கிளாக் இல்லாதது, அப்புறம் நெய்பர் பார்த்தது. அதுக்கு அடுத்து இருக்கிற பாக்ஸ் வந்து இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கோ அது. அப்போ எனக்கு டிஸார்டர் எதுவும் இல்லைல்ல? நீ நார்மலாக தான்டா இருக்க. முதல்ல ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடலாம், வாடா. ரெஸ்ட் எடு.